மயிலாடுதுறை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் காளியம்மாளை ஆதரித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கும்பகோணம் உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகே பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பாடல் பாடி மைக் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா. கோவை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட கலங்கல் பகுதியில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது முதற்கட்ட வாக்குப்பதிவு முடிந்தவுடனே இந்தியா கூட்டணியினர் பிரச்சாரத்திற்கே வரமாட்டார்கள் என விமர்சித்தார். 19ஆம் தேதி முதற்கட்ட தேர்தல், ஏப்ரல் 26 இரண்டாம் கட்ட தேர்தல், மே மாதம் 6ஆம் தேதி மூன்றாம் கட்ட தேர்தல். முதல் கட்ட தேர்தல் முடிந்த பிறகு இந்திய கூட்டணி வெளியே எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. இந்தியா முழுவதும் என்றால் தெரிந்திருக்கும். தேனி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட அலங்காநல்லூர் பகுதியில் அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் பல்வேறு வாக்குறுதிகளை எடுத்துரைத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்ததாக குற்றம் சாட்டினார். அப்பொழுது ஆட்சியில் இருந்த பழனிசாமி வீடு வீடாக சென்று முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தும் கூட இந்த ஏழை எளிய மக்கள் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த மக்கள் அப்படி அல்ல. பழனிசாமியை விட இரட்டை இலையை விட 41,000 ஓட்டு அதிகமாக எனக்கு கொடுத்து வெற்றி பெற செய்தார்கள். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் பாமக வேட்பாளர் முரளி சங்கரை ஆதரித்து அக்கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் 7 விவசாயிகளை திமுக அரசு குண்டர் சட்டத்தில் கைது செய்ததாகவும், ஆனால் கஞ்சா மற்றும் சாராயம் விற்பவர்கள் வெளியில் உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். அந்த விவசாயிகளை 6 மாதத்திற்கு முன்பு 7 விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்ட ஆட்சி தான் இந்த திமுக கொடுங்கோல் ஆட்சி. விவசாயிகள் எல்லாம் ஜெயிலில் போடுறாங்க. ஆனா கஞ்சா விற்கிறவன் வெளியில சுத்திட்டு இருக்கிறான். சாராயம் விற்கிறவன் கஞ்சா விற்கிறவன் வெளியில சுத்திட்டு இருக்கிறான். தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி பேயன் விளை பகுதியில் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துரைத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் அந்தந்த மாநிலங்களில் உள்ள காலி பணியிடங்களுக்கு அந்தந்த மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றார். காலி பணியிடங்கள் 30 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புவேன் என்று காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. நம்ம முதலமைச்சர் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும். நம்ம ஆட்சி வந்தவுடன் நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கீங்க, நிச்சயமாக அதற்கும் முயற்சி செய்யப்படும். அந்த 100 நாள் வேலை என்பது 150 நாளாக உயர்த்தி வழங்கப்படும். சம்பளம் 400 ரூபாய். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.